ஹலோ மக்களே, வெல்கம் டு மர்மம் தமிழ். இந்த உலகத்துல சாத்தானே எழுதிய புத்தகம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நீங்க நம்புவீங்களா? அது வெறும் புராண கதை மட்டும் இல்ல, இன்றும் அந்த புத்தகம் உண்மையாகவே இருக்கிறது. 700 ஆண்டுகளுக்கு மேலாக அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் அதை நேரில் பார்த்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தில் ஒரு முழு பக்கத்தில் சாத்தானின் பிரம்மாண்டமான ஓவியம் இருக்கிறது. ஆனால் அதுவே இந்த புத்தகத்தின் மிகப்பெரிய மர்மம் இல்லை. உலகே குழப்பிய கேள்வி, இவ்வளவு பெரிய புத்தகத்தை ஒரே இரவில் யார் எழுதினார்கள்? உண்மையிலேயே சாத்தானா, அல்லது பல நூறாண்டுகளாக மனிதர்களை நம்ப வைத்த ஒரு புராண கதையா? இந்த மர்ம புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முழு வீடியோவையும் பாருங்க. வாங்க மர்மத்துக்குள்ள போகலாம். இந்த புத்தகத்தின் உண்மையான பெயர் உலகம் தி டெவில்ஸ் பைபிள் என்று அழைக்கும் கோடெக்ஸ் ஜிகஸ். லத்தீன் மொழியில் கோடெக்ஸ் என்றால் புத்தகம், ஜிகஸ் என்றால் பிரம்மாண்டம். அந்த பெயருக்கு ஏற்றபடியே இது சாதாரண புத்தகம் அல்ல. சுமார் 75 கிலோ எடை, கிட்டத்தட்ட 1 மீட்டர் உயரம், 310க்கும் அதிகமான பக்கங்கள். இதை ஒரே மனிதனால் எளிதாக தூக்கவே முடியாது. இன்று வரை இடைக்காலத்தில் எழுதப்பட்ட மிகப்பெரிய கையெழுத்து புத்தகங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. ஆனால் இதன் அளவுதான் உலகத்தை ஆச்சரியப்படுத்தவில்லை. இந்த புத்தகத்தை சுற்றி இருக்கும் ஒரு பயங்கரமான கதைதான் இதற்கு தி டெவில்ஸ் பைபிள் என்ற பெயரை கொடுத்தது. அந்த கதைகளை புரிந்து கொள்ள நாம் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன் பொஹீமியா என்ற பகுதியில் இருந்த ஒரு சிறிய மடாலயத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். அவருடைய பெயர் இன்று வரை உறுதியாக யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவரை பற்றிய ஒரு கதை பல நூறாண்டுகளாக சொல்லப்பட்டு வருகிறது. அந்த துறவி ஒரு மிகப்பெரிய தவறு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். அது என்ன தவறு? இன்று வரை யாருக்கும் உறுதியாக தெரியாது. சில வரலாற்று குறிப்புகள் அவர் தனது மத விதிகளை மீறி இருக்கலாம் என்று கூறினார்கள். வேறு சிலர் அது ஒரு கட்டுக்கதை மட்டுமே என்கிறார்கள். ஆனால் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை மட்டும் மிக கொடூரமானதாக இருந்ததாக கதை சொல்கிறது. மறுநாள் அவர் உயிருடன் இருக்க மாட்டார். உயிரை காப்பாற்ற அந்த துறவி ஒரு வாக்குறுதி அளித்தார். இந்த உலகில் இதுவரை யாரும் பார்த்திராத ஒரு புத்தகத்தை நான் உருவாக்குகிறேன். அது அறிவால் நிரம்பிய ஒரு புத்தகமாக இருக்கும். புனித வேதாகமம், வரலாறு, மருத்துவ அறிவு, பிரார்த்தனைகள் அனைத்தும் ஒரே புத்தகத்தில். அதை கேட்பவர்கள் ஒரு நிபந்தனை வைத்தார்கள். நாளை சூரியன் உதிப்பதற்குள் அதை முடித்தாக வேண்டும். ஒரு மனிதனால் அவ்வளவு பெரிய புத்தகத்தை ஒரே இரவில் எழுத முடியுமா? பதில் இல்லை. நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. மெழுகுவர்த்தி கரைந்து கொண்டே இருந்தது. பக்கங்கள் இன்னும் வெறுமையாகவே இருந்தன. அப்போது புராண கதை சொல்வது என்னவென்றால், உதவி கேட்டு அந்த துறவி கடவுளை அல்ல, சாத்தானையே அழைத்தாராம். அந்த இரவு மடாலயத்தின் வழித்தடங்கள் அமைதியாக இருந்தன. அனைவரும் அந்த துறவி தன்னுடைய கடைசி இரவை கழித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்தார்கள். ஆனால் அவருடைய அறைக்குள் மட்டும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் மரணம், மறுபக்கம் முடிக்க முடியாத ஒரு வாக்குறுதி. நேரம் ஒவ்வொரு நிமிடமாக கரைந்து கொண்டிருந்தது. ஒரு மனிதனால் இவ்வளவு பெரிய புத்தகத்தை ஒரே இரவில் எழுதுவது சாத்தியமில்லாத ஒன்று. அந்த உண்மையை அந்த துறவியும் உணர்ந்து விட்டார். அதற்கு பிறகுதான் பல நூற்றாண்டுகளாக சொல்லப்படும் அந்த மர்மமான கதை தொடங்குகிறது. புராண கதையின்படி நள்ளிரவு கடந்த பிறகு அவர் ஒரு பயங்கரமான முடிவை எடுத்தாராம். உதவிக்காக கடவுளை அல்ல, சாத்தானையே அழைத்தாராம். தன்னுடைய ஆன்மாவை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து அந்த புத்தகத்தை முடித்து தருமாறு கேட்டுக்கொண்டாராம். அதற்கு பிறகு என்ன நடந்தது? யாரும் பார்த்ததில்லை. எந்த வரலாற்று பதிவிலும் அந்த இரவை விவரிக்கும் ஆதாரம் இல்லை. ஆனால் அடுத்த நாள் காலை அந்த துறவி உயிருடன் இருந்தாராம். அது மட்டுமல்ல, அவர் வாக்குறுதி அளித்த அந்த பிரம்மாண்டமான புத்தகமும் முழுமையாக எழுதப்பட்டிருந்ததாம். இந்த கதை தலைமுறை தலைமுறையாக பரவியது. அதன் பிறகுதான் மக்கள் அந்த புத்தகத்தை தி டெவில்ஸ் பைபிள் என்று அழைக்க தொடங்கினார்கள். ஆனால் இந்த கதையை மக்கள் நம்ப வைத்தது ஒரே ஒரு விஷயம். அந்த புத்தகத்தின் நடுவில் இருக்கும் ஒரு ஓவியம். சாதாரண ஓவியம் அல்ல, ஒரு முழு பக்கத்தையே ஆக்கிரமித்த சாத்தானின் பிரம்மாண்டமான உருவப்படம். இடைக்காலத்தில் எழுதப்பட்ட எந்த புத்தகத்திலும் இவ்வளவு பெரிய சாத்தானின் ஓவியம் இருப்பது மிகவும் அரிது. அந்த ஓவியத்தை பார்த்து பலர் இந்த புத்தகத்துக்கும் சாத்தானுக்கும்
ஏதோ தொடர்பு இருக்கிறது என்று நம்ப ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த ஓவியம் உண்மையிலே ஒரு ஒப்பந்தத்தின் சான்றா அல்லது முற்றிலும் வேறு காரணத்திற்காக வரையப்பட்டதா? அதற்கான பதிலை தெரிந்து கொள்ள முதலில் இந்த புத்தகத்தின் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது வெறும் வேதாகமம் மட்டுமல்ல, அதைவிட மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் பல விஷயங்கள் இதன் பக்கங்களுக்குள் மறைந்திருக்கின்றன. ஒரு நிமிடம், இந்த புத்தகம் உண்மையிலே சாத்தானால் எழுதப்பட்டது என்றால் அதன் உள்ளே என்ன இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மந்திரங்களா, சாபங்களா, அல்லது மனிதர்களுக்கு தெரியக்கூடாத ரகசியங்களா? ஆனால் புத்தகத்தை திறந்து பார்த்த ஆய்வாளர்களுக்கு முற்றிலும் வேறொரு உண்மை காத்திருந்தது. இந்த புத்தகத்தின் பெரும்பகுதி புனித வேதாகமத்தை பற்றியது. ஆம், முழு லத்தீன் வேதாகமமும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வரலாற்று குறிப்புகள், மருத்துவ தகவல்கள், நோய்களை பற்றிய விளக்கங்கள், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சிகிச்சை முறைகள், பிரார்த்தனைகள், பாவம் மன்னிப்பிற்கான வழிமுறைகள், கேலண்டர்கள், இப்படி பல வகையான அறிவுகள் ஒரே புத்தகத்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. இன்றைய மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் அந்த காலத்தின் ஒரு மிகப்பெரிய அறிவு களஞ்சியம். அப்படி என்றால் மக்கள் ஏன் இதை டெவில்ஸ் பைபிள் என்று அழைத்தார்கள்? ஒரே காரணம், அந்த பெரிய சாத்தானின் ஓவியம். ஆனால் அதுவும் மட்டுமில்லை. இந்த புத்தகத்தை ஆராய்ந்த விஞ்ஞானிகள் இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடித்தார்கள். புத்தகத்தின் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை கையெழுத்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருந்தது. ஒரே அளவு, ஒரே எழுத்து வடிவம், ஒரே எழுத்து நடை. அதை பார்த்த ஆய்வாளர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். இவ்வளவு பெரிய புத்தகத்தை உண்மையிலேயே ஒரே மனிதர் எழுதியிருக்க முடியுமா? பல வருடங்கள் இந்த கேள்விக்கான பதிலை தேடி ஆய்வுகள் நடத்தப்பட்டன. இறுதியில் அவர்கள் கண்டுபிடித்த உண்மை புராணக்கதையை விட மிகவும் ஆச்சரியமானதாக இருந்தது. பல நூற்றாண்டுகளாக இந்த புத்தகத்தை பற்றிய மர்மம் மக்களிடையே பரவிக்கொண்டே இருந்தது. ஆனால் புராண கதைகளால் மட்டும் வரலாறு எழுதப்படாது. ஆதாரங்கள் தான் உண்மையை தேட உதவும். அதனால்தான் இந்த புத்தகத்தை வரலாற்று ஆய்வாளர்கள் மிகவும் நுணுக்கமாக ஆராய ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு எழுத்தையும் மிக கவனமாக படித்தார்கள். அப்போது அவர்கள் கவனித்த ஒரு விஷயம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. முதல் பக்கத்தில் இருக்கும் கையெழுத்து கடைசி பக்கத்திலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருந்தது. இது ஒரே மனிதர் எழுதியிருக்கலாம் என்ற எண்ணத்தை வலுப்படுத்தியது. ஆனால் அடுத்த கேள்வி இன்னும் பெரியதாக இருந்தது. ஒரே மனிதர் எழுதியிருந்தால் அவர் அதை எப்போது எழுதினார்? ஒரே இரவிலா? இல்லை. வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்துப்படி அவ்வளவு பெரிய புத்தகத்தை ஒரே இரவில் எழுதுவது முற்றிலும் சாத்தியமற்றது. எழுதுவது மட்டுமல்ல, அந்த புத்தகத்திற்கான தோலை தயாரிப்பது, மை தயாரிப்பது, பக்கங்களை அமைப்பது எல்லாமே மிக நீண்ட காலம் எடுக்கும் வேலை. சில ஆய்வாளர்கள் இந்த புத்தகத்தை முடிக்க 20 ஆண்டுகள் வரை எடுத்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள். வேறும் சிலர் அதற்கும் அதிக காலமாகிருக்கலாம் என்கிறார்கள். அதாவது சாத்தான் ஒரே இரவில் எழுதி முடித்தார் என்ற கதைக்கு இதுவரை எந்த வரலாற்று ஆதாரமும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த புத்தகத்தின் மர்மம் முடிந்துவிட்டதா? அப்படியும் இல்லை. ஏனென்றால் இன்று வரை வரலாற்று ஆய்வாளர்களுக்கே ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. அந்த துறவி ஏன் சாத்தானின் மிகப்பெரிய ஓவியத்தை இந்த புத்தகத்தில் வரைந்தார்? அந்த ஓவியம் வெறும் கற்பனையா அல்லது எச்சரிக்கையா? அல்லது அதன் பின்னால் வேறு ஏதும் காரணம் இருக்கிறதா? இந்த புத்தகத்தை பற்றிய அனைத்து விவாதங்களுக்கும் மையமாக இருப்பது அந்த ஒரே ஓவியம். ஒரு முழு பக்கத்தையே ஆக்கிரமித்த சாத்தானின் பிரம்மாண்டமான உருவப்படம். அந்த காலத்தில் இவ்வளவு பெரிய சாத்தானின் ஓவியத்தை ஒரு மத புத்தகத்தில் வரைவது மிகவும் அபூர்வமான விஷயம். அப்படி என்றால் அந்த துறவி ஏன் அதை வரைந்தார்? இதற்கு பல கருத்துகள் இருக்கின்றன. முதல் கருத்து, அது தீமையின் சக்தியை மக்களுக்கு நினைவூட்டுவதற்காக வரையப்பட்ட ஒரு எச்சரிக்கை. நன்மைக்கும் தீமைக்கும் இடையே மனிதன் எப்போதும் தேர்வு செய்ய வேண்டும் என்பதை காட்டும் ஒரு அடையாளம் என்று சில வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இரண்டாவது கருத்து, அந்த ஓவியத்திற்கும் புத்தகத்தின் உருவாக்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. பின்னாளில் மக்கள் உருவாக்கிய புராண கதையே அந்த ஓவியத்தை சாத்தானுடன் இணைத்துவிட்டது என்று சிலர் நம்புகிறார்கள். ஆனால் இன்று வரை இந்த இரண்டு கருத்துக்களில் எது உண்மை என்பதை யாராலும் உறுதியாக நிரூபிக்க முடியவில்லை. அதனால்தான் இந்த புத்தகம்
வரலாற்று ஆவணம் மட்டுமல்ல, உலகின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது. இப்போது அந்த புத்தகம் எங்கே இருக்கிறது? எத்தனையோ போர்களை, அரசுகளின் மாற்றங்களை, தீ விபத்துகளை கூட கடந்து இந்த புத்தகம் இன்றும் பாதுகாப்பாக இருக்கிறது. தற்போது இது ஸ்வீடன் தலைநகரான ஸ்டாக்ஹோமில் உள்ள ஸ்வீடன் தேசிய நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பல ஆண்டுகளாக உலகம் முழுவதிலிருந்தும் ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று அறிஞர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இந்த புத்தகத்தை பார்க்க அங்கு செல்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பார்க்க விரும்புவது ஒரு பழைய புத்தகத்தை அல்ல, பல நூற்றாண்டுகளாக மனிதர்களின் கற்பனையையும் பயத்தையும் ஆர்வத்தையும் ஒரே நேரத்தில் தூண்டிய ஒரு மர்மத்தை. அப்படியானால் உண்மையிலே சாத்தானின் உதவியால் உருவான புத்தகமா, அல்லது ஒரு துறவி பல ஆண்டுகள் உழைத்து உருவாக்கிய அற்புதமான படைப்பை பின்னால் மர்ம கதையாக மாற்றிவிட்டார்களா? ஒரு புறம் புராண கதை, மறுபுறம் வரலாற்று ஆதாரங்கள். எதை நம்புவது என்பது உங்கள் முடிவு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, 200 ஆண்டுகளுக்கும் மேலாக தி டெவில்ஸ் பைபிள் மனிதர்களின் கற்பனையை சவால் விடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த மர்மத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வெறும் புராண கதையா, அல்லது இன்னும் வரலாற்றால் முழுமையாக விளக்க முடியாத ஒரு மர்மமா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இது போன்ற உலகின் உண்மை மர்மங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள மர்மம் தமிழை சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. மீண்டும் அடுத்த மர்மத்துல சந்திக்கலாம். இது உங்கள் ஏஞ்சல்.